வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் மலரும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், தமிழ் மொழியை பாதுகாக்க பிரதமர் மோடி தேவை என்றார். இன்னைக்கு இந்தியா முழுவதும் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா ஊர்லயும் சொல்றாரு, திருக்குறளை கட்டாயமாக இந்தியாவில் நீங்க எந்த மொழி பேசினாலும் கூட திருக்குறளை கட்டாயமாக நீங்கள் அதை படிக்க வேண்டும். பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவருடைய வாழ்க்கையில, அவருடைய அரசாட்சியில, மக்களாட்சியில அவருக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் கூட திருக்குறள் பதிலளிக்கிறது என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார். ஜல்லிக்கட்டின் மீது விதிக்கப்பட்ட தடையை நீக்குவதிலிருந்து, நம்முடைய தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்வதிலிருந்து 10 ஆண்டு காலமாக நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தினுடைய அந்த மண்ணினுடைய வீரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் மறுபடியும் மோடி அவர்கள் மேலே ஆட்சியிலே 3வது முறை அமரும் பொழுது 2026 திராவிட கட்சிகள் இல்லாத ஆட்சி தமிழகத்திலே வரும் பொழுது முழுமையாக தமிழ் கலாச்சாரத்தினுடைய மாண்பையும் பெருமையும் இந்திய மக்கள், உலக மக்கள் பார்க்க போறாங்க ஐயா. அதற்கு அடித்தளம் இந்த மாநாடு இடுகிறது என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக இந்த மாநாட்டினுடைய முதல் குறிக்கோள் மோடி அவர்களை 2024 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே கொண்டு வந்து அமர்த்த வேண்டும். இந்த மாநாட்டினுடைய 2வது குறிக்கோள் 2026 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் நினைக்கக்கூடிய 2 குறிக்கோளுக்கும் இந்த மாநாட்டினுடைய தலைப்பே ஒரு சான்றாக இருக்கிறது. சகோதர சகோதரி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.